நந்தினி, நான் முடிவு பண்ணிட்டேன் நந்தினி. நான் வேலைக்கு போறேன். நீயும் சந்தோஷமா இருக்கலாம், நானும் சந்தோஷமா இருக்கலாம். லக்ஷ்மி, அதுக்காக இப்பவும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு முடிவுல இருக்கேன்னா வெற்றி எந்த அளவுக்கு நீ லவ் பண்ற? நிறுத்து நந்தினி. என் வாழ்க்கையில வெற்றியோட கதை முடிஞ்சு போச்சு. அப்போ சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்கோ. அத நீ சொல்ல வேண்டாம். நான் வெற்றியை உன்கிட்ட கொடுத்துட்டேன். நான் வெற்றியை மொத்தமா உன்கிட்ட கொடுத்துட்டேன். திருப்பி வாங்கிக்க மாட்டேன். எதுக்கு நந்தினி கிட்ட என் கல்யாணத்தை பத்தி பேச? உன்னதான் கேக்குறேன், பதில் சொல்லு. நில்லு. உன்னதானே கேக்குறேன், பதில் சொல்லு. இப்ப எதுக்கு கோவப்படுற? கோவப்படாம கொஞ்சம் வாங்களா? அவகிட்ட போய் எதுக்கு எல்லாத்தையும் சொல்லி தொலைச்ச? இன்னைக்கு கோயிலுக்கு வந்து என்ன சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்க சொல்றா. என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்ல அவ யாரு? நீ போய் சந்தோஷ பத்தி சொல்லி இருக்கிறதுனால தானே அவ அப்படி எல்லாம் பேசுறா. நானும் உன்கிட்ட எவ்வளவோ தடவை சொல்லி பார்த்துட்டேன்ல, ஆனா நீ கேக்குற மாதிரி தெரியலையே. ஓஹோ, அவ சொன்னா கேப்ப, நீ அவகிட்ட போய் சொன்னியோ? என் கல்யாண விஷயத்துல நான் யார் பேச்சும் கேக்குறதா இல்ல, புரிஞ்சுதா? நான் ஒன்னும் அவகிட்ட வேணும்னே சொல்லல. ஆஹாஹாஹா, வேணும்னே சொல்லலனா என்னத்த சொன்னாச்சு? கோயிலுக்கு போனேன், அங்க அவளை பார்த்தேன், உன்னை பத்தி விசாரிச்சா, ஏதோ ஆதங்கத்துல சொல்லிட்டேன். ஆதங்கத்தை சொல்றேன்னு சொல்லி மறுபடியும் எனக்கும் வெற்றிக்கும் உள்ள உறவை ஆரம்பிச்சு வச்சிட்டியா? நான் வெற்றி தம்பிய பத்தி ஒண்ணுமே பேசலையே. நீ பேசலமா? ஆனா அவ நான் வெற்றியால தான் சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறேன்னு அவ நினைக்கிறா. அம்மா, நான் நந்தினியும் வெற்றியும் ஒன்னா சேரணுங்கிறதுக்காக அவங்கள விட்டு விலகி வந்ததெல்லாம் வீணா போயிடும் போல இருக்கே. நீ வெற்றியை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் விட்டு விலகிடுறேன்னு அவ சொல்றா. இதுக்காக தானா? இதுக்காக தானா நான் வெற்றிக்கு என் மேல வெறுப்பு வர மாதிரி நடிச்சேன்? இத பாரு, உனக்கு கல்யாணம் ஆகாததுனால தானே அவ அப்படியெல்லாம் பேசுறா. பேசாம நீ சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்ககிட்டயே அவ அப்படியெல்லாம் பேச போறா. மா, அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில நீ நினைச்சதே நான் செய்யணும் நீ நினைக்கிறியா? முடியாதுமா. இப்ப என்னோட எண்ணம் இல்ல, வெற்றியும் நந்தினியும் ஒன்னா சேரணும், அவங்க குழந்தை பெத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். இது நடக்கிற வரைக்கும் நந்தினிய பார்த்து நீ எதுவும் பேசக்கூடாது, புரிஞ்சுதா? இன்னொரு விஷயம், என்கிட்டயும் நீ கல்யாணத்தை பத்தி எதுவும் பேசக்கூடாது. இளமை இதோ இதோ. இந்த சூழ்நிலைக்கு இந்த பாட்டு ஒத்து வராது. இப்போ தேன்மொழி உள்ள வரா. அவ ஒரு கையில பால் சொம்பு இருக்கு, இன்னொரு கையில பழத்தட்டு இருக்கு. பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும், தூக்கம் வராது. என்ன இன்னைக்கு தங்கவேல் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ரூம் எல்லாம் மணக்குது. எல்லாமே ஒரு இதுக்குதான். இல்ல, கதிர் ரூம் பக்கம் போயிருந்தேன், ஒரு சென்ட் பாட்டில் கொடுத்தான். உனக்கு
இந்த வாசனை பிடிச்சிருக்கா தேனு? ஆ, பிடிச்சிருக்கு. உன்னையும் எனக்கு பிடிச்சிருக்கு தேனு. என்ன தேனு அப்படி பாக்குற? ஆ, இத்தனை நாளா நான் உங்களை பட்னி போட்டுட்டேன்ல ம், மாமா. சாவி கொத்துன்னு அது மேலேயே கண்ணா இருந்து உங்களை கண்டுக்காமலே இருந்துட்டேன். ஆ, நீங்க அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு என் மேல எவ்வளவு அன்பா இருக்கீங்க. இதுக்கு மேலே நான் பழையபடியே இருந்தா நான் உங்களுக்கு நல்ல பொண்டாட்டியே இல்ல. அதுக்கு நீ என்ன செய்ய போற தேனு? சி போங்க, எதுவும் தெரியாத மாதிரியே கேக்குறீங்களே. நீங்க இருங்க, நான் பால் எடுத்துட்டு வரேன். வெற்றி வெற்றி எல்லாமே வெற்றி. இப்ப சந்தோஷத்துல என்ன பண்றதுனே தெரியலையே. மாமா. என்ன தேனு? இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அழகா இருக்கனா? நானா? தேன்மொழி என்ன பார்த்து அழகா இருக்கன்னு சொல்லிட்டா. தங்கவேலு, நீ அவ்வளவு அழகாவா இருக்க. ஐயோ, தேன்மொழிய உன் வழிக்கு கொண்டு வரதுக்கு ஏன்டா இந்த யோசனை உனக்கு முன்னாடியே தோணாம போச்சு? மண்டு 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 மண்டு. எல்லாம் கதிர் நானும் சாவி கொத்த பத்தி பேசின டிராமா நல்லாவே வேலை செஞ்சிருக்கு. இப்போலாம் உண்மையை விட பொய்ய தாண்டா எல்லாருமே ஈஸியா நம்புறாங்க. இத நான் அப்படியே மெயின்டைன் பண்ணி எப்படியாவது தேன்மொழிய மம்மி ஆக்கிட்டா என் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைச்சிரும். மன்மத லீலையை வென்றார் உண்டோ? தேனு, நீ 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 எப்போ வந்த? ஆ? மன்மத லீலன்னு பாடிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. உங்களுக்கு வேற நான் பால் எடுத்துட்டு வந்தேன். சீ. உங்களை ஏமாத்துறீங்களா? அடிக்காத. தவளத்தை வாயால கெடுற மாதிரி நானே என் வாயை கொடுத்து அடி வாங்கிக்கிட்டேன்னு. டேய் தங்கவேலு, உன் வாய் சும்மாவே இருக்காதாடா? வா இந்து. வணக்கம் மேடம். டாக்குமெண்ட்லாம் ரெடியா இருக்கு. உங்க தம்பியும் அவர் ஒய்ஃபும் கையெழுத்து போட வேண்டியதான் பாக்கி. இங்க இல்ல, உள்ள இருங்க தம்பி. உள்ள இருந்து ஆபீசர் கூப்பிட்ட உடனே அங்க போய் தான் கையெழுத்து போடணும். என்ன உள்ள வை. மேடம், கஷ்டப்பட்டு வாதாடி இந்த கேஸ்ல ஜெயிச்சிருக்கேன். வழக்கமா கொடுக்கறத விட இந்த தடவை கொஞ்சம் அதிகமா கொடுத்தா நல்லா இருக்கும். எது? நீங்க வாதாடி ஜெயிச்சீங்களா? என் தம்பி பொண்டாட்டி அவ எங்க வீட்டுக்கு வந்த நேரம் தான் இந்த சொத்து என் தம்பி திருவுக்கு கிடைச்சிருக்கு. இந்து ராசியான பொண்ணு. கோடீஸ்வரி, நம்மள தான் கூப்பிடுறாங்க மேடம். வாங்க உள்ள போலாம். போங்க. இதை அவங்க கிட்ட கொடுத்துருங்க. வாங்க மேடம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இந்த டாக்குமெண்ட்டை கொடுங்க. இந்தாங்க. தம்பி, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க.
இன்னொருத்தர் கையெழுத்து போடணுமா? இதோ என் தம்பி ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க அப்படியா? மேடம், நீங்க நினைச்ச மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்து உங்க தம்பிக்கு கட்டி வச்சதா சொன்னாங்களே, அது இவங்க தானா? ஆமா. மனம் போல மாங்கல்யம்மா. அதுல ஒரு கையெழுத்து போடு. கையெழுத்து போடு. மேடம், படிக்க தெரியாத பொண்ணுன்னு சொன்னீங்க, பத்திரத்தை படிக்கிறாங்க. நாம உங்க தம்பிகிட்ட இருந்து சொத்தை எழுதி வாங்குறத கண்டுபிடிச்சிட போறாங்க மேடம். இந்தோ, என்ன யோசனை? கையெழுத்து போடு. இந்தோ, டைம் ஆகுது, கையெழுத்து போடு. என்ன எழுதிட்டு இருக்க? அண்ணி, உங்களை காக்க வச்சதுக்கு எங்களை மானிச்சிடுங்க. உங்க தம்பி பொண்டாட்டி நான் படிச்சவன இவங்க முன்னாடி கட்டத்தான் சும்மா படிக்கிற மாதிரி நடிச்சேன். இதை யார்கிட்டயும் சொல்ல வேணாம். ஓ, அது சரி. பத்திரத்தை படிச்சு பார்த்துதான் கையெழுத்து போடணும்னு என் தம்பி பொண்டாட்டி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா. முழுசா படிச்சு பார்த்துறியா இந்து? அப்ப கையெழுத்து போடு. ஐயோ, என்ன இந்து, அதெல்லாம் எதுக்கு? ஐயோ, இப்ப நான் உங்க கால விழுந்தது ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக இல்ல, உங்க காலை வாடுறதுக்காக நான் எடுத்து வைக்கிற அடி இதுதான். எந்திரி எந்திரி. இது உன் புருஷனுக்கு கிடைச்சிருக்கிற சொத்து. சந்தோஷமா கையெழுத்து போடு.
நீ வெற்றி குடும்பத்துக்காக செய்யற தியாகம், நீ காட்டுற அன்பு, சத்தியமா சொல்றேன் என்னால முடியாது. நான் வெற்றியை மொத்தமா உன்கிட்ட கொடுத்துட்டேன், திருப்பி வாங்கிக்க மாட்டேன். லக்ஷ்மி, ம்? ஏதோ பேசணும்னு சொன்னியே. அது வந்து வெற்றி, நீ என்கிட்ட பேசணும்னு சொன்ன உடனே நான் நினைச்சது நடக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு வந்திருக்கேன். அன்னைக்கு நான் கேட்டதுக்கு உனக்கு சம்மதம் தானே? அத பத்தி பேச நான் வர சொல்லல. வேற? தீபாவளி அன்னைக்கு ரவுடி லட்சுமி அம்மாவை நான் கோயில்ல பார்த்தேன். இப்ப எதுக்கு அவங்கள பத்தி பேசிக்கிட்டு? நான் கேட்டதுக்கு உன்னோட சம்மதத்தை சொல்லு. மத்தவங்கள பத்தி புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? சரி, அவங்க எதுக்கு உன்ன பார்த்தாங்க? லக்ஷ்மி கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கா. அவ மனச மாத்தி அவங்களோட அண்ணன் பையன் சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்க சொல்லுன்னு சொல்ல சொன்னாங்க. நானும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டேன். இது ஏன் அப்போவே என்கிட்ட சொல்லல? ரவுடி லட்சுமியை பார்த்து பேசினதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன். ஓஹோ, அதனாலதான் அன்னைக்கு நான் கேட்ட கேள்விக்கு பதில் கூட சொல்லாம அவசர அவசரமா போயிட்டியா? ஆமா, அன்னைக்கு அவளை பார்த்து பேசினேன். உங்களை மறக்க முடியாம தான் அவ கல்யாணமே வேண்டான்னு சொல்றா அப்படின்னு அவ சொன்னாளா? ஒருத்தவங்க பேசுறத வச்சு அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அன்னைக்கு ரவுடி லட்சுமி கிட்ட பேசினதுல இருந்து அவ இன்னும் உங்களை மறக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நான் அவளை எப்போ மறந்துட்டேன். எப்போ நாம சென்னைக்கு போனோமோ அப்போ உன் கூட இருந்த ஒவ்வொரு நொடியும் இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆசிரமத்துக்கு போனது, பசங்களோட தீம் பார்க்ல விளையாடினது, உன் கூட பீச்ல காலார நடந்தது, நீ மூழ்கிட்ட நினைச்சு நான் பதறினது, உன்னை அடிச்சது, கட்டி பிடிச்சது எல்லாம் இப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நீ என் வாழ்க்கை முழுசும் துணையா வரணும்னு ஆசைப்படுறேன். வெற்றி, உங்க வாழ்க்கையில நான் உள்ள வர அஸ்திவாரம் போட்டு கொடுத்ததே ரவுடி லட்சுமி தான். அதை மறந்துடாதீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அவ எனக்கு செஞ்ச நல்ல காரியம் இது ஒண்ணுதான். இனிமே அவ எனக்கு தேவையில்லை. நான் இந்த வீட்ல இருக்கிறதுனால தானே இப்படி பேசுறீங்க? நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டு. லக்ஷ்மி, மறந்து கூட இன்னொரு தடவை அப்படி சொல்லிடாத. நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. வெற்றி, நான் அத்தைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு. ஆனா ஒரு விஷயம், உங்களுக்காக ரவுடி லட்சுமி பண்ண தியாகத்துக்கு முன்னாடி நான் வெறும் தூசுதான். அப்படி என்ன பெருசா தியாகம் பண்ணிட்டா? நம்ம கோயிலுக்கு போகும்போது முடிஞ்சா எனக்கு முன்னாடி குழந்தைய பெத்து காட்டுன்னு எவ்வளவு பேசி என்ன கேவலப்படுத்தினா. அவ முன்னாடி நாம சந்தோஷமா வாழ்ந்து காட்டணும். அதான் என் லட்சியம். இது பாருங்க, அவ கேவலமா பேசினதே உண்மையிலேயே நாம 2 பேரும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக தான். தான் காதலிச்சவர் நல்லா இருக்கணும், அவர் குடும்பம் நல்லா இருக்கணும் தான் அவ காதலியே விட்டு கொடுத்திருக்கா. அவளே விட்டு கொடுத்துட்டா, நீயே என்ன கல்யாணம் பண்ணிக்காம இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? ஐயோ வெற்றி, நான் நடிக்க வெற்றி நான் நடிக்க வந்திருக்கேன். என்னோட லிமிட் என்னன்னு எனக்கு தெரியும். இத பாருங்க, இப்ப என்னோட வேலையே ரவுடி லட்சுமியோட அம்மாவுக்கு நான் கொடுத்த வாக்க காப்பாத்துறதுதான். வாக்க காப்பாத்துறேன்னு என் வாழ்க்கையை அழிச்சிடாத லட்சுமி. இங்க பாரு, இப்போ ரவுடி லட்சுமிக்கு சந்தோஷ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் தானே அவங்க அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துருக்க. நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரவுடி லட்சுமி சந்தோஷ கல்யாணம் பண்ணிப்பா. அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்ல. நான் அவகிட்ட பேசி அவளை சம்மதிக்க வைக்கிறேன். நான் சொன்ன அவ கேட்பான்னு எனக்கு தெரியும். ஏங்க, இவ்ளோ தெரிஞ்ச உங்களுக்கு அவ மனசையே புரிஞ்சுக்க முடியல? ப்ளீஸ் வெற்றி, என்கிட்ட பேசி என் மனசை மாத்த ட்ரை பண்றதை விட்டுட்டு உங்க மனசை மாத்திக்கோங்க. நானும் என்ன மாத்திக்கிறேன்.